டைம் ட்ராவலுங்கிறது எப்போவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் தான். அப்போ அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அதோட மைனஸஸையும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டைம் ட்ராவலில் இருக்கிற பேரடாக்ஸஸ் தான் பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துக்க இருக்க லைக் இட் தமிழ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம பேரடாக்ஸஸ்னால் என்னன்னு பார்த்துருவோம். பேரடாக்ஸஸ்னால் தமிழில் முரண்பாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் நம்ம முதல்ல பார்க்க போகிற பேரடாக்ஸ் கிராண்ட் ஃபாதர் பேரடாக்ஸ். இது ஒரு நார்மலான எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பேரடாக்ஸஸ் தான் சொல்லணும். கிராண்ட் ஃபாதர் பேரடாக்ஸ்னால் என்னதுன்னா, எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு ஒரு ஆள் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு அவரோட தாத்தாவை பிடிக்கவே பிடிக்காது. இந்த சமயத்தில் அவருக்கு ஒரு டைம் மிஷின் கிடைக்குது. இப்போ அவர் என்ன பண்ணுறாருனா, டைம் ட்ராவல் மிஷினை யூஸ் பண்ணி அவங்க அப்பா வந்து பின்னு வச்சுக்குவோம், அவங்க தாத்தாவுக்கு நேம் வந்து சின்னு வச்சுக்குவோம். இப்போ இங்கே வந்து நம்ம நேராக சியை பார்த்தா போய் அங்கே அவங்க தாத்தாவை கொன்றுதாருன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா இந்த இடத்துல அவங்களோட அப்பாவும் உருவாகி இருக்க மாட்டார், அதாவது பி உருவாகி இருக்க மாட்டார். அதனால் ஆட்டோமேட்டிக்காக இருக்கவே மாட்டார் அந்த ரியாலிட்டியில். ஸோ இந்த டைம் ட்ராவலுங்கிறது, இந்த விஷயங்கிறது நடக்கவே வாய்ப்புகள் கிடையாது. இதைத்தான் கிராண்ட் ஃபாதர் பேரடாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இன்னமும் ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லணும்னா, தமிழில் வந்த இன்டர்நெட் நாளை படத்தை சொல்லலாம். இன்டர்நெட் நாளை படத்தில் கதை என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோவுக்கு ஒரு டைம் மிஷின் கிடைக்குது. அந்த டைம் ட்ராவலை மிஷினை யூஸ் பண்ணி அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அது மூலிமா கிடைக்கிற பணங்களை வச்சு பெரிய பணக்காரங்க இதான் நடக்குது. ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து என்ன நடக்குதுன்னா, வில்லனை வந்து சாக வேண்டிய வில்லனை காப்பாற்றிடுறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வில்லங்களால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள்னால எப்படியாவது நம்ம இந்த இதை தடுக்கணும். ஸோ இதை தடுக்கிறதுக்கு ஒரே வழி டைம் ட்ராவல் மிஷினை நமக்கு கிடைக்க வேண்டாம்னு முடிவு பண்ணி அந்த டைம் ட்ராவல் மிஷினையே கிடைக்க விடாமல் பண்ணிடுறாங்க. இந்த இப்படி பண்ணுறதுனால அவங்களுக்கு திரும்பவும் அவங்க டைம் ட்ராவல் பண்ணாமல் இருந்தால் என்ன விஷயங்கள் நடந்திருக்கும் அதெல்லாம் நடந்திருக்கும். ஸோ இதுதான் கிராண்ட் ஃபாதர். இந்த சம்மந்தப்பட்டது டைம் மிஷினில் தான் வரும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ரீ டெசிக்னேஷன் பேரடாக்ஸஸ். ப்ரீ டெசிக்னேஷன் பேரடாக்ஸஸ் என்னதுன்னா, ஒரு விஷயத்தை நம்ம மாற்றத்துக்கு கடந்த காலத்துக்கு போனாலும் அங்கே நடந்த கடந்த காலத்தை நம்மளால் மாற்ற முடியாது. ஏன் நான் சொல்கிறேன்னா, மாற்றம் என்பது அந்த இடத்துல நிகழாது. இந்த தேதிப்படி என்னதுன்னா, நம்ம போய் மாற்ற விளைவுகள்ங்கிறது மூலயமா தான் அந்த விஷயமே நடந்திருக்கும். சப்போஸ் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த விஷயம் ஏன் நடந்திருக்குன்னா, நம்ம பண்ணுற டைம் ட்ராவல்னால தான் நடந்திருக்கு. அந்த விதி என்பது மாறாமல் இருக்கும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, 2002 வந்த டைம் மிஷின் படத்தை சொல்லலாம். இந்த படத்தில் ஹீரோயின் இருப்பாங்க. ஹீரோயினுக்கு வந்து ஒரு கொலை பண்ணிடுவான். ஸோ இதை தான் தடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ என்ன பண்ணுவார்னா, டைம் மிஷின் கொஞ்ச நாள் கழிச்சு கண்டுபிடிச்சி அவர் கிடைச்ச உடனே அவர் ஹீரோயினை காப்பாற்ற வருவார். பட் இவரால் காப்பாற்றவே முடியாது. ஏன் சொல்கிறேன்னா, அந்த கொலை பண்ண ஆளே ஹீரோவாக தான் இருப்பார். ஸோ இதிலே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த விஷயம் இவர் கடந்த காலத்துலேருந்து இவர் எதிர்காலத்துலேருந்து கடந்த காலத்துக்கு வந்தால் தான் ஹீரோயினை கொலை பண்ணப்படுவாங்க. அப்படின்னா இந்த விஷயம் கடந்த காலம் என்பது அந்த விதிப்படி இவர் வந்து எதிர்காலத்திலேருந்து கடந்த காலத்தை மாற்றுவதற்கு வரணும். வர்ற வழியில் தான் இவர் கொலை செய்யப்படணும் இவங்க அப்படிங்கிறது தான் விதிப்படி இருக்குது. ஸோ இவங்க என்ன தான் பண்ணாலும் சரி அந்த விதிங்கிறது நடந்துக்கிட்டே இருக்கணும் தான் இந்த ஒரு தேதிப்படி சொல்லப்படுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பூட் ஸ்ட்ராப் பேரடாக்ஸஸ். பூட் ஸ்ட்ராப் பேரடாக்ஸஸ் அப்படின்னா என்னதுன்னா, சிம்பிள் நான் ஒரு எக்ஸாம்பிளாக இதை சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு 10th படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 10th நீங்கள் அன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு காலேஜ், இப்போ நீங்கள் ஒரு 6 மணிக்கு இருக்கீங்க வீட்டில், உங்களுக்கு அன்றைக்கி வந்து கட்டுரை போட்டியில் நீங்கள் பேர் கொடுத்துருக்கீங்க. ஸோ நீங்கள் கட்டுரை போட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு உங்களுக்கான எந்த டாபிக்ஸுமே உங்களுக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன சேர்ந்துருக்கீங்க, எங்கேயும் வெளியே பக்கத்தில் எங்கேயும் போயிருக்கீங்க. அந்த சமயத்தில் உங்களோட ஃப்யூச்சர் வெர்ஷன், அது ஒரு 2 வருஷம் கழிச்சு இருக்கிற நீங்கள் டைம் ட்ராவல் பண்ணி வந்து எதிர்காலத்துலேருந்து ஒரு நோட்ஸ், அதுக்கு தேவையான நோட்ஸு, அது ஒரு கான்செப்ட் நீங்கள் உங்களுக்கு கொடுத்து ஒரு பேப்பரில் வச்சுட்டு போயிருந்தீங்க. இப்போ உங்களோட கடந்த காலம் 10th படிக்கிற நீங்கள் வந்து அதை பார்க்கிங்க, ஏதோ எங்கே இருக்குன்னு தெரியல அந்த பேப்பர், இதுலேருந்து ஒரு நல்ல ஐடியா கிடச்சிருக்குன்னு சொல்லி நீங்கள் அதே கான்செப்டை அதே கண்டென்ட்டை கொண்டு போய் எக்ஸாம் எழுதுறீங்க. எக்ஸாம் எழுதி ஃபஸ்ட் ப்ரைஸும் வாங்கிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல இதை எழுதி முடிச்சிடுறீங்க. இது ஒரு 2 வருஷம் ஆகுது. 2 வருஷம் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு திடீர்னு உங்களுக்கு ஒரு டைம் மிஷின் கிடைக்குது. கடந்த காலத்தில் நமக்கு வந்து அங்கே அந்த ஒரு பட்டுரை போட்டியில் நம்ம பாயிண்ட்ஸ் எடுக்கணும், நல்லா பாஸ் ஆகணும். அப்படின்னா நோட்ஸ் அங்கே இருக்க உங்களோட, அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டைம் ட்ராவல் பண்ண போகிறீங்க. அதுக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்கன்னா, உங்களோட அந்த நோட்ஸ் நீங்கள் பாஸ் ஆனீங்க தெரியுமா, அந்த நோட்ஸ் எடுத்துகிட்டு போய் 10th எழுத நோட்ஸே கொண்டு போய் மறுபடியும் நீங்கள் அந்த நாளில் போய் வச்சுட்டு வந்துடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வச்சுட்டு வந்துடுறீங்க, மறுபடியும் பாஸ் ஆகிடுது. அந்த விஷயத்தில் இருக்க குழப்பம் என்னதுன்னா, இந்த நோட்ஸ் அப்போ முதல்ல உருவாக்குனது யார்? ஏன் நீங்கள் இதான் ஃப்யூச்சர் வெர்ஷனில் இருக்கிற நீங்கள் எழுதலை, 2 வருஷத்துக்கு முன்னால் இருக்க நீங்கள். அதுக்கு முன்னால் நீங்கள் எக்ஸாம் எழுதுனீங்களே, எக்ஸாம் எழுதுனாலும் நீங்கள் இந்த நோட்ஸ் எழுதலை. அப்போ அந்த நோட்ஸ் யார் எழுதுனா? இதுதான் இந்த ஒரு
பேரடாக்ஸில் இருக்கிற மிகப்பெரிய குழப்பமே. இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பேரடாக்ஸ். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.